மில்லியன் ரூபா பெறுமதியான தொகையை மக்களிடமிருந்து பெற்று எங்களுடைய சபை நிதியான 4 மில்லியன் ரூபாயை இட்டு 31 மில்லியன் ரூபாவில் இந்த சந்தையை மக்களுடன் இணைந்து நாங்கள் செய்திருக்கின்ற ஒரு செயற்பாடு மிகவும் முக்கியமானது. இந்த விழாவின் மிக முக்கியமான ஒரு விடயம் நான் நினைக்கின்றேன், இந்த மக்களுடன் இணைந்து ஒரு சந்தையை நாங்கள் உருவாக்கியதா என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே இதற்காக உழைத்த அனைத்து நன்கொடையாளர்கள், இதில் பங்காற்றிய கோயில் சந்தை பிரதேச அபிவிருத்தி கூட்டுறவு சங்க தலைவர், முன்னாள் தலைவர் உட்பட அனைத்து உறுப்பினர்களையும் நாங்கள் நன்றியுடன் நாங்கள் பாராட்ட விரும்புகின்றேன். உண்மையிலே நாங்கள் இந்த சந்தையை அமைப்பதற்காக முதல் தடவையாக அவர்கள், நான் நினைக்கின்றேன், கோவில் சந்தை அபிவிருத்தி குழுவாக தாங்கள் அறிமுகப்படுத்தி எங்களுக்கு இருந்த பல கேள்விகளுக்கு விடை எழுத வேண்டிய தேவை இருந்ததன் அடிப்படையிலே அவர்கள் ஒரு சட்ட ரீதியான ஒரு அமைப்பாக மாற்றுவதற்காக நாங்கள் அதை ஒரு கூட்டுறவு சங்க நிலைக்கு நாங்கள் பதிவு செய்து அதனூடாக இந்த ஒரு சட்ட அந்தஸ்தை பெற்று இந்த நிலைக்கு வந்திருக்கின்றோம். நான் நினைக்கின்றேன் 4 மில்லியன் ரூபாயை அவர்கள் எங்கள் பிரதேச சபைக்கு தந்திருக்கிறார்கள். எங்களுடைய 4 மில்லியன் ரூபாயையும் போட்டு 8 மில்லியன் ரூபாயில் நாங்கள் ஒரு இறைச்சி கடை தொகுதியை நாங்கள் கட்டியிருக்கின்றோம். மிகுதியான 27 மில்லியன் ரூபா பெறுமதியான வேலைகளை அவர்கள் தங்களுடைய பொருளியலாளர்களை மற்றும் எங்களுடைய தொழில்நுட்ப உத்தியோகர்களை இணைத்து இந்த கட்டமைப்புகளை வடிவமைத்திருக்கிறார்கள் என்பது மிகவும் சந்தோஷமடைய வேண்டிய ஒரு விடயமாகும். இன்று நாங்கள் இந்த கௌரவ ஆளுநரை கூப்பிடுகின்ற நோக்கம், நாங்கள் அழைக்க வேண்டும் என்று விரும்பியதன் நோக்கமும் மக்களை ஒரு ஊக்குவித்து பிரதேசத்துடன் இணைந்து மக்களும் ஒரு முதலீடை செய்ய வேண்டிய ஒரு நல்லதொரு காரியத்தை ஆரம்ப விழாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். அதற்காக மிகவும் நான் நினைக்கிறேன், நேற்று கொழும்பில் நடந்த கூட்டத்தை முடித்து கொண்டு இரவிரவாக வந்து இந்த இடத்திற்கு வந்திருக்கின்ற கௌரவ ஆளுநரின் உண்மையான ஆர்வத்தையும் நான் சபையின் செயலாளர் என்ற வகையில் நன்றியுடன் நோக்குவதோடு இந்த விழாவை சிறப்பித்த வந்த அனைத்து பேருக்கும் வரவேற்று நன்றியையும் தெரிவித்து எனது தலைமை உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். அடுத்ததாக நாங்கள் இந்த மண்டபத்தை விட்டு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கௌரவ ஆளுநர் அவர்களே, அனைத்து சகோதர அரசு அலுவலர்களே, கோவில் சந்தை அபிவிருத்தி. இன்றைய நிகழ்வு ஏன் ஒரு சிறப்பான நிகழ்வு? இந்த நிகழ்வுக்கு ஒரு கௌரவ ஆளுநர் வருகை தர சம்மதித்தது ஏனென்றால், இது ஒரு முன்மாதிரியான நிகழ்வு. எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அரச உதவியை எதிர்பார்க்காமல் பொதுமக்களே தங்களுடைய நிதி பங்களிப்புடன் என்பதை விட ஏறக்குறைய முழு தொகையையும் பொதுமக்களே திரட்டி இந்த திட்டத்தை தாங்களாகவே வடிவமைத்து
ஒரு வருட காலத்துக்குள் பூரணப்படுத்தி இருப்பது இலங்கையில் எங்கேயும் கேள்விப்படாத ஒரு விடயம். அதனால் இந்த நிகழ்வுக்கு ஒரு ஆளுநர் வருகை தந்திருப்பது மிகவும் பொருத்தமான விடயம். கடந்த வருடம் 9ஆம் மாதம் இந்த வேலைகள் கௌரவ ஆளுநரை அழைத்து அடிக்கல் நாட்டப்பட்டு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அது திட்டமிட்ட காலப்பகுதியிலேயே திட்டமிட்டபடியே பூரணப்படுத்தப்பட்டு இன்றைக்கு திறந்து வைக்கப்படுகிறது கௌரவ ஆளுநர் அவர்களினால். இது இந்த பொதுமக்களுடைய ஆதரவையும் அதே நேரத்தில் கோவிச்சந்தை அபிவிருத்தி குழுவினுடைய திறமையையும் காட்டுகிறது. மனமார்ந்த பாராட்டுக்கள். மற்றும் எனக்கு இன்னும் ஒரு வேண்டுகோள் இருக்கிறது. இந்த பகுதியில் உள்ள எமது பிரதேச சபை முன்னைய காலங்களை விட இப்போது சிறப்பாக இயங்கி வருகிறது. அது கௌரவ ஆளுநர் அவர்களுக்கும் தெரியும். ஏற்கனவே 2 நிகழ்வுகளிலே கௌரவ ஆளுநர் பங்கு கொண்டிருக்கிறார். அந்த சந்தர்ப்பங்களில் நேரடியாகவே அவற்றை கண்டிருக்கிறார். இன்னும் ஒரு விடயத்தில் இந்த பிரதேசம் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய பிரதேச சபையிடம் சொந்தமாக 2 முன்பள்ளிகள் இருக்கிறது. அந்த முன்பள்ளிகள் மற்ற பிரதேச முன்பள்ளிகளுடன் ஒப்பிடும்போது நல்ல நிலையில் தான் இருக்கிறது. என்றாலும் இந்த பகுதிக்கு எங்களால் பிரதேச சபையினுடைய முன்பள்ளியை ஒரு சர்வதேச மட்டத்துக்கு தரமுயர்த்த முடியும். அதற்கான வளங்களும் திறமையும் எமது பிரதேச சபை உத்தியோகத்தர்களிடமும் இந்த பகுதி மக்களிடமும் இருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் சில ஆரம்ப வேலைகளை செய்திருக்கிறதாக முடிகிறது. ஆனால் நாங்கள் மீண்டும் இன்னும் ஒரு வருட காலப்பகுதிக்குள் அந்த முன்பள்ளிகளை சர்வதேச தரத்துக்கு உயர்த்தி பிற முன்பள்ளிகளுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்காக முன்பள்ளி ஒன்று இருந்தால் இப்படி இருக்க வேண்டும் என்று மற்றவர்கள் பார்த்து செய்கிற அளவுக்கு எங்களுடைய முன்பள்ளிகளை முன்னேற்றிக் கொள்ளணும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு சகல விதமான ஒத்துழைப்பையும் எங்களுடைய அமைச்சு வழங்கும் என்று கூறிக்கொண்டு வருகை தந்த அனைவருக்கும் நன்றியை கூறி அமர்கிறேன். நன்றி. செயலற்று போகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இருந்த போதிலும் இந்த பிரிவில் உள்ள புத்திஜீவிகள் இந்த பிரதேச மக்களின் நலன் கருதி, இந்த கிராமத்தின் நலன் கருதி, கூட்டுறவு சங்கத்தின் கொள்கைகளுக்கு சில வேறுபாடுகளாக இருந்தாலும் ஒரு கூட்டுறவின் அடிப்படையிலே இந்த பிரதேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணக்கருவின் அடிப்படையிலே தங்களது சொந்த நிதியை முதலிட்டு அரசாங்கம் செய்ய வேண்டிய பல செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நான் அவர்களை மிகவும் பாராட்டுகின்றேன். அதே போன்று இந்த கூட்டுறவு சங்கம் தொடர்ச்சியாக ஒரு சிறந்த முறையிலே இயங்குவதற்கு தேவையான ஒத்துழைப்பினையும் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் என்ற வகையிலே எங்களுடைய திணைக்களம் தொடர்ந்தும் உங்களுக்கு வழங்கும் என்பதனையும் கூறி சந்தர்ப்பத்துக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. உண்மையிலேயே இந்த நிகழ்வு ஒரு அபூர்வமான நிகழ்வு. எமது நாட்டிலே இவ்வாறான ஒரு அரச கட்டமைப்புடன் இணைந்து பொதுமக்கள், அதுவும் இந்த பிரதேசத்திலே இருந்து புலம்பெயர்ந்து வாழ்கின்ற பொதுமக்கள் தமது நன்கொடைகளை வழங்கி, தமது பங்களிப்புகளை வழங்கி, தமது எண்ணக்கருக்களை வழங்கி இவ்வாறான ஒரு செயற்திட்டத்தினை வடிவமைத்திருப்பது, இவ்வாறான ஒரு செயற்திட்டத்தை மிகவும் வெற்றிகரமாக பூர்த்தி செய்திருப்பது ஒரு மிகவும் சந்தோஷமானதும் வரவேற்கப்பட வேண்டியதும் நாம் ஒவ்வொருவரும் பெருமைப்பட வேண்டியதுமான ஒரு விடயம் என்று கூற விரும்புகிறேன். ஏனெனில் இந்த சந்தையை புனரமைப்பது தொடர்பான, வீடமைப்பது தொடர்பாக இந்த சந்தைக்கு புத்துயிர் அளிக்க வேண்டும் என்ற விடயம் ஒரு எண்ணக்கருவாக இந்த பிரதேசத்திலே தோற்றம் பெற்ற பொழுது இதற்கிருந்த வரவேற்பினை விட இதற்கிருந்த விமர்சனங்கள்
எதிர்வாதங்கள் மிகவும் அதிகமாக காணப்பட்டன. உண்மையிலேயே இவர்களால் இவ்வாறான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இவ்வளவு நிதியினை சேகரித்து இந்த சந்தையினை சிறப்பான முறையிலே புனரமைக்க முடியுமா என்ற கேள்வி பல்வேறு நபர்களாலும் கேட்கப்பட்டது. ஆனால் இந்த சந்தை இவ்வளவு குறுகிய காலத்திலே இவ்வளவு பாரிய நிதியினை சேகரித்து சிறப்பான முறையிலே புனரமைக்க முடிந்திருக்கின்றதனால் இது ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக அலுவலர்கள் கொள்ளப்பட வேண்டிய விடயம். இதற்கு பிரதானமாக நான் குறிப்பிட வேண்டியது இந்த சந்தையுடைய புனரமைப்பிலே அல்லும் பகலும் தன்னுடைய நேரத்தினை செலவழித்து இதனை ஒரு வெற்றிகரமாக செய்து முடித்த திரு சிதம்பரப்பிள்ளை ராமநாதன் அவர்களுடைய பங்களிப்பு மிக பாரியது. அவருக்கு எமது சமூகம் எமது பகுதி மக்கள் மிகவும் கடமைப்பட்டவர்களாக இன்றைக்கு இருப்பார்கள். அதே போல அந்த இறைவனுடைய வேகம் போல இந்த சந்தையை புனரமைப்பது தொடர்பான எண்ணக்கரு வலுப்பெற்று வருகின்ற காலத்திலே வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபைக்கு ஒரு செயலாளர் வேகமாக வந்து வாய்த்தார். இந்த மக்கள் என்ன விடயங்களை விரும்புகிறார்களோ அதை எப்படி சட்டத்திற்கு உட்பட்டு சட்ட ரீதியாக அதனை மாற்றி அமைத்து அந்த முன்மொழிவுகளை சரியான முறையிலே செய்து முடிக்கலாம் என்ற விடயங்களை மிகவும் சாதுரியமாக கையாளக்கூடிய ஒரு செயலாளர். அதனால்தான் இவர்களால் இந்த குறுகிய காலத்திலே ஏராளமான சவால்கள் வந்த பொழுதும் ஒவ்வொரு சவால்களையும் இலகுவாக வெற்றி கொண்டு மிகச்சிறப்பாக இந்த தேர்தலை பூர்த்தி செய்து முடிக்க முடிந்திருக்கிறது. அடுத்து முன்னே நாள் தலைவராக இருந்த திரு சிவசிதம்பரம் அவர்கள், அவரை நாங்கள் மறக்க முடியாது. ஏனெனில் இந்த செயற்திட்டம் ஆரம்பித்த கால பகுதியிலே அவர் தனது முழுமையான நேரத்தை செலவழித்து ஒத்துழைப்பை வழங்கி இந்த கூட்டுறவு அமைப்பினை உருவாக்கி மிகச்சிறந்த முறையிலே ஒரு அடித்தளத்தை அமைத்து தந்திருந்தார். உங்கள் அனைவருக்கும் தெரியும், சிவசிதம்பரம் மாணவர்கள் இந்த புலம்பெயர் தேசத்திலே எல்லா இடத்திலேயும் வாழ்கிறார்கள். அவர் இந்த அமைப்புடைய தலைவராக வந்ததன் மூலம் அந்த புலம்பெயர் தேசத்திலேயே ஒரு நம்பிக்கை, ஒரு உற்சாகம், இந்த விடயம் சரியானதாக இருக்கும் என்ற ஒரு எண்ணக்கரு தோற்றமையாலேயே இவ்வளவு விரைவாக இதனை செய்து முடிக்க முடிந்தது என்று சொன்னால் அது மிக இல்லை. உண்மையிலேயே இந்த பிரதேசத்தை சேர்ந்த மக்கள், புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் இந்த மண்ணிலே, இந்த பிரதேசத்திலே, இந்த ஒவ்வொரு பாடசாலையிலே, சந்தையிலே, கோயிலே எவ்வளவு பற்று வைத்திருக்கிறார்கள், எவ்வளவு உணர்வுபூர்வமான தொடர்பை அதனுடன் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இந்த புனரமைப்பு நடவடிக்கை ஆரம்பித்ததிலிருந்து ஒவ்வொரு சம்பவங்களாகவும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தினூடாகவும் நாங்கள் அறிந்து கொள்ள முடிந்தது. இதனை ஒரு வெற்றி நிலமாகவோ ஒரு சந்தையாகவோ அல்லது ஒரு பௌதீக அம்சம் போன்ற ஒரு விடயமாகவோ அவர்கள் இதை நோக்கவில்லை. மாறாக தன்னுடைய வாழ்க்கையிலே, தன்னுடைய குடும்பத்திலே, தன்னுடைய முயற்சியிலே இந்த ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு பொது இடமும் தங்களுடன் ஒன்றிணைந்ததாக இருக்கிறது. இது எங்களது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு மிகவும் ஒரு நெருக்கமான தொடர்பினை ஒவ்வொரு நபர்களும் இந்த இடங்களுடன் கொண்டிருப்பதை நாங்கள் இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அவர்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பிலே பதிவு செய்கின்ற கருத்துக்கள், அவர்களுடைய செய்திகள் ஒவ்வொன்றும் வாசிக்கின்ற பொழுது நமக்கு புரிதளிக்கிறதாக இருக்கும். ஏனெனில் அவர்கள் இந்த இடத்தை விட்டு ஒரு புலம்பெயர் தேசத்துக்கு சென்று 30 வருடங்கள் 35 வருடங்கள் 40 வருடங்கள் ஆகிவிட்டது. இருந்தாலும் அவர்களுடைய நினைவுகள் இன்றைக்கும் இந்த சூழலை சுற்றித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது மிகவும் பெருமிப்பாக இருந்தது. அந்த வகையிலே இந்த மிகப்பெரிய தொகையினை தாம் முன்வந்து போட்டி போட்டு தந்து இந்த சந்தையை புனரமைப்பதற்கு மிகவும் ஒத்துழைப்பு வழங்கிய இந்த நன்கொடையாளர்களுக்கு நாம் நமது கூட்டுறவு சங்கத்தின் சார்பில் இன்றைக்கும் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். மேலும் எதிர்காலத்திலே இந்த சந்தை ஒரு முன்மாதிரியான சந்தையாக, ஒரு இயற்கையோடு இணைந்த சந்தையாக, சூழல் நியமிக்க சந்தையாக கட்டியெழுப்பப்படும். இதனுடைய அமைக்கப்பட்ட அமைத்துவ சபை அதனை சிறப்பாக கொண்டு செல்லும் என்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு வழங்குவதுடன் எதிர்காலத்திலும் இந்த அரச திணைக்களங்கள் நமக்கு அதற்கான ஒத்துழைப்புகளை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையை தெரிவித்து இன்றைய சந்தர்ப்பத்திலே இந்த உரையை ஆற்றுவதற்கு சந்தர்ப்பம் தந்த பிரதேச சபைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வும் மிக முக்கியமானது. மக்களுடைய பங்களிப்பு தான் மிக முக்கியமானது. மக்களுடைய பங்களிப்பு இல்லை என்று சொன்னால் அது இது அபிவிருத்தியாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த நிறுவனத்துடைய வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, அது நடைபெறுவதில்லை. இன்று அநேகமான பிரதேசங்களிலே பார்க்குறோம், சில அது செயலாளர்களுடைய திறமை இருக்கிறது. அது எந்த நிறுவனத்திலும் அது பொருந்தும்.
எந்த நிறுவனத்தினுடைய கட்டமைப்பினுடைய பாடசாலையாக இருந்தாலும் இதனுடைய இருந்தாலும் ஒரு தலைமைத்துவம் வந்து எப்படி இருக்கிறதோ அதன்படி தான் அது வளர்ச்சி போக காணப்படுகிறது. தலைமைத்துவம் மிக முக்கியமானது. அடுத்தது அவருடைய பங்களிப்பு, மற்ற அவருடைய சேர்ந்த மக்களுடைய பங்களிப்பு, அது ரெண்டும் மிக முக்கியமானது. இந்த தலைமைத்துவம் சிறப்பாக இருக்கின்ற போது பல செயற்பாடுகளை மேற்கொண்டு செல்ல முடியும். உதாரணமாக பல தலைமைத்துவம் இருக்கின்றது, சொன்னதை செய்கின்ற தலைமைத்துவம் இருக்கின்றது, சொன்னதை செய்யாத தலைமைத்துவம் இருக்கின்றது, மக்களுக்கு பிரச்சனை கொண்டிருக்கின்ற தலைமைத்துவம் இருக்கின்றது. அது பல்வேறு வருஷங்களில் இருக்கிறது. இப்போ நான் ஆளுநராக வந்த பொழுதுதான் நான் கூடுதலாக அந்த பிரச்சனை எனக்கு வருகிறது கூட. ஏன்னா நான் 4 மாவட்டத்தில் அரசாங்க அதிபராக இருக்கிற படியினால கூடுதலானவர்கள் என்னென்று வருகிறார்கள். ஒரு சின்ன பிரச்சனையை கூட என்னென்று தான் நோக்கி வருகிறார்கள். என்னென்னா கூடுதலாக பழக்கம் நான் மாவட்ட அரசாங்க அதிபர் இருந்தால் இந்த மூலப்பொருட்களும் எனக்கு தெரியும். ஆட்கள் இப்போ 4 பவனியோடு தான் நான் இருக்கிறேன். மற்ற 4 மாவட்டத்திலும் அரசாங்க அதிபராக இருந்திருக்கிறேன். பதில் கூட வருகிறார்கள். அது எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குன்னா கூடுதலாக அந்த ஒரு இணைப்பான அந்த அரச நிறுவனத்துக்கும் மக்களுக்கு இணைப்பு பாலமாக நான் இருக்க வேண்டும் என்று சின்ன பிரச்சனைக்கும் வருகிறார். நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கூடுதலாக என்னோட இதில் பேசுகிறார்கள். அந்த வகையிலே அந்த தலைமைத்துவம் வந்து அது சரியான தலைமைத்துவங்கள் இருக்கின்றன, அணுகுவதில்லை. பல தலைமைத்துவங்கள் இருக்கின்றன. அந்த போர்ட் பாசிங் என்று சொல்கிறது போனால் நீ அங்கால என்னென்ன இல்லை அங்கால போகணும்னு சொல்லிடுவோம். அப்படியே நிறைய எதிர்ப்பு பிரச்சனை இருக்குது. நாங்கள் அந்த மக்களுக்கு நேராக பிரச்சனைகளை ஆராய்ந்து என்ன செய்யலாம் என்று சொல்வதும் இல்லை, அல்லது தங்களிட முடிவு இல்லாட்டி அதை தங்களுடைய மேல் அதிகாரிகளோட கதைச்சு எப்படி செய்யலாம் என்று கூட யோசிப்பதும் இல்லை. அப்படி இருக்கு. அது அந்த வகையில் இது நான் கூடுதலாக இந்த நிகழ்வுக்கு கூடுதலாக வரமாட்டேன்னு தான் இருந்தேன். நான் சொன்னேன் எனக்கு வேறு நிறைய வேலைகள் இருந்தேன்னா நான் செயலாளர் தான் சொன்னேன். அமைச்சருடைய செயலாளர் தான் இது வித்தியாசமான ஒரு முறை. இது மக்களுடைய பங்களிப்புடைய நீங்கள் கலந்து கொள்ள ஒன்று செயலாளர் சொன்னார். அந்த வகையில் தான் இதில் பங்கு என்னன்னு சொன்னால் நான் ஏற்கனவே இந்த பிரதேச சபையுடைய சில நடந்த சில செயற்பாடுகளில் நான் பங்கு பெற்றிருக்கிறேன். அந்த வகையில் திருப்பி நான் வேறு தேவையில்லை தான் யோசித்தேன்னா அதில் பார்த்தீங்கன்னா இது மிக முக்கியமான வித்தியாசமானதாக இருக்கிறது என்றால் மக்களுடைய பங்களிப்பு என்பது. அநேகமான பிரதேச சபைகளில் காசும் இருக்குது, ஆனால் அவர்களுக்கு அந்த செய்கிறதுக்கு மனம் பாதையில்லை. அந்த காசை ஃபிக்ஸ் டிபாசிட்டில் போட்டு வச்சுக்கிறது தான் கூடுதலாக விரும்புகிறார்கள். என்றால் மக்களுக்கு என்ன நாங்கள் வேறுபட்டவர்கள், மக்களுக்கான அமைப்புகள் இல்லை, நாங்கள் நட்டு சிந்திக்கிறவர்கள் அப்படி செய்கிறார்கள். நாங்கள் மக்களுக்கான அமைப்புகள் சிந்தித்தால் அப்படி வரா. நாங்கள் ஏதோ விதமான முறையில் கூட காசை அதில் டிபாசிட்டில் வச்சுட்டு போகணும் கொண்டு விரும்பினேன். அது அப்படியாது மக்களுடைய தேவைகளை நிறைவேற்ற தேவையில்லை, மக்களுடைய பிரச்சனைகளை தேவையில்லை நினைச்சால் அது அப்படியாக இருக்கும். ஆனால் இந்த கலவே அந்த சேவைகளை துணிந்து செய்கிறார்கள், பலர் துணிந்து செய்கிறார்கள். பல சபை தலைவர்களை நாங்கள் செயலாளர்களை நாங்கள் காணக்கூடிய என்பது பலர் துணிந்து செயல்படுகிறார்கள். துணிவு முக்கியம். அதாவது எதுக்கும் ஒரு நேரான வழியிலே துணியை வந்து மிக முக்கியம். துணியை வாரத்துக்கு என்ன முக்கியமானதா என்றால் நேர்மையாக இருந்தால் துணி இருக்குது, கட்டாயம் இருக்கும். நேர்மை இல்லாட்டி துணி இல்லாது எதுவும் இருக்காது. நேர்மையாக இருந்தால் இதையும் நாங்கள் பயப்படாமல் எதிர்கொள்ளலாம். இந்த சவால்களையும் நாங்கள் எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நேர்மை மிக முக்கியமானது. அந்த வகையில் இந்த பழவட்டி பிரதேச சபை செயலாளர் உண்மையிலே அந்த மக்களுடைய பங்களிப்பு இருக்கிறதாக இருந்தாலும் அதை நேரத்தை செயல்படுத்துறது அது பெரிய கஷ்டப்படுறேன். அந்த இதில் பார்த்து அந்த சில செயற்பாடுகள் சம்பந்தமாக வாசிக்கின்ற போது அது என்னென்றால் அவர்கள் என்ன மாதிரி இதை உருவாக்க வேணும், மக்களோட பங்களிப்பு இதை செய்ய வேணும் என்று அவர்கள் விரும்பி இருக்கிறவர்கள், மக்கள் விரும்பி இருக்கிறவர்கள் அதை என்ன மாதிரி இணைச்சு அதை செயற்படுத்தலாம் என்ற ரீதியிலே அது பல செயற்பாடுகள் பட்டு முன்னே ஆளுநர்களால் அனுமதிக்கப்பட்டு அது செயற்பட்டிருந்தது. அந்த வகையிலே அப்போ அந்த செயலாளர் வந்து என்னால் ஒரு செய்யலாது, நான் இது செய்யலாது என்று இருந்தால் அது அப்படி அது இந்த செயற்பாடு நடைபெற்றிருக்காது. அந்த வகையில் பல பாடசாலைகளில் பல பேர் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள், பல கட்டடங்களை கட்டி கொடுக்கிறார்கள், அதில் நடக்குது. அது தனிப்பட்ட முறையில் செய்தவர்கள் இருக்கிறார்கள்.
ஆனால் இவ்வாறு பொதுவான அமைப்பாக எல்லாரும் சேர்ந்து அது ஒரு சந்தையை புனரமைக்கணும் என்றது நான் செயலாளர்கள் குறிப்பிட்டது போல இது ஒரு முதலாவது சந்தர்ப்பமாக தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். எங்களுடைய வடமாநிலத்திலேயும் சரி அல்லது எனக்கு முழுவதிலும் சரி முதலாவதாக தந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த பங்களிப்பு செய்தவர்கள்லாம் மிக முக்கியமானவர்கள். அவர்கள் மனம் வேண்டும். இப்போ நாங்கள் மனம் பெறுவதில் தான் எவருக்கும் மனம் பெறுவதில் நாங்கள் ஒரு ஆளுக்கு உதவி செய்வதற்கோ அல்லது ஒரு ஆதரவு கொடுப்பதற்கோ எங்களுக்கு கிணறுக்கு மனம் பாடவில்லை. அப்படி வந்தாலும் அதை நாங்கள் அதுக்குள்ள என்ன மாதிரி உழைக்கலாம்னு பார்க்குறத வழிய அதை செய்ய ஒரு 3 விதம் ஒரு சேவ மனப்பான்மையோடு செய்கிறதுக்கு பல காரணங்கள். அதான் வந்து நாங்கள் பல கோயில்களில் பிரச்சனை இருக்கிறது, பல நிறுவனங்களில் பிரச்சனை இருக்கிறது. அதுதான் காரணம். என்னென்றால் நாங்கள் உதவி செய்கிறதுக்கு முன்பாறையில் இல்லை அதில் பிரச்சனைகளை நாங்கள் உருவாக்குறது என்னென்ன கண்டிதனாக தான் அந்த எல்லாத்தையும் குழப்பி அடிக்கிறது. அது சிறப்பாக இருக்கிறதில்லை முரண்பட்டுக் கொள்வது, நிதிகள் நிதி அறிக்கைகள் வந்து காட்சிப்படுத்துகிறது, அது தெரியாமல் வச்சிருக்கிறது. அப்படி பிரச்சனை நடக்குது. இவ்வாறான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிற நீங்கள் உங்களுடைய பங்களிப்பாக செய்வதனால் அது உங்களை போடுவதற்குரியது, பாராட்டுவதற்கு மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக நீங்கள் நடந்து காட்டியிருங்கள். அது உங்களுடைய அந்த முன்முயற்சி மற்றவர்களுக்கும் இப்படியான ஒரு வருங்காலத்திலே இப்படியான ஒரு இடத்திலே இவ்வாறான ஒரு சந்தை இந்த மக்களுடைய பங்களிப்பால் உருவாக்கப்பட்டது என்பது அது மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக மற்றவர்களுக்கு ஒரு அதை பார்த்து செய்யப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இது உருவாகி இருக்கிறது என்பது அது பெரிய ஒரு மகிழ்ச்சிக்கான விடயம், மகிழ்ச்சியக்கூடிய ஒரு இதுவும் இந்த அரசாங்கங்கள் கட்டமைப்பு செய்தாலும் அது இந்த நிறுவனமாக இருந்தாலும் கட்டமைப்பு செய்தாலும் அது மக்களுக்கான அமைப்புகளை தவிர வேறுகிறதுக்காக இல்லை. அது பிரதேச இடங்களாக இருந்தாலும் சரிதான், இது சபைகளாக இருந்தாலும் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்புகள், மக்களின் நலன்களுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்புகள், மக்களுடைய தேர்வுகளுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்புகள். அவை அவர்கள் வந்து அந்த அமைப்புகள் அது அந்த மக்களுடைய தேவைகளை சரிவர செய்கின்றதா அல்லது மக்களுடைய தேவைகளை சரிவர அணுகின்றதா அல்லது மக்களுடைய பிரச்சனைகளை எவ்வாறு தீர்க்கலாம் என்று யோசிக்கின்றதா என்பது அது அந்த தலைமைத்துவம் தாங்கி இருக்கிறது. இந்த மாதிரி நாங்கள் வெளியாக கொண்டு வரலாம், இந்த மாதிரி செய்யலாம், எவ்வாறு அணுகலாம் என்பதில் அந்த தலைமைத்துவத்தின் பங்கு இருக்குது. அது அந்த வகையில் இந்த சேவைகள் அந்த அரசாங்கத்தாலே வழங்கப்படுகின்ற இந்த சந்தை வாய்ப்புகளையும் நீங்கள் உங்களுடைய தேவைகள் எங்களுக்கு ஒரு சந்தை ஒன்று அவசியமாக தேவைப்படுகிறது என்று நீங்கள் கருதி உணர்ந்து நீங்கள் உங்கள் பாட்டிலேயே அதை செய்திருக்கிறீர்கள் என்பது போட்டுதற்குரிய விடயம். அவை அந்த வகையில் இவ்வாறான நிகழ்வுகள் வந்து தொடர்ந்தும் நாங்கள் வருங்காலத்தில் இதை முன்னுதாரணமாக கொண்டு சில இடங்களில் உருவாக வேணும். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் அதனுடைய அந்த மக்களுடைய பங்களிப்பாளர் செய்யப்படுகின்ற பொழுதுதான் அதனுடைய அந்த பராமரிப்பும் வந்து மிக முக்கியமானது. எங்களுடைய சந்தை நாங்கள் தான் துப்புரவாக வைத்திருக்கணும், நாங்கள் தான் திறமையாக வைத்திருக்கணும் என்ற ஒரு உணர்வும் பெறும். அந்த வகையிலே இது ஒரு திறமையானதாக நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடியதாக மக்களுடைய அந்த கண்காணிப்போடு சிறப்பாக இயங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அது மட்டுமில்லை, எனக்கு முதல் பேசியவர்கள் குறிப்பிட்ட சில தேவைகளை பற்றி இப்பொழுது அது மிக முக்கியமாக இந்த அரசாங்கம் வந்து கூடுதலாக இந்த கிராம அபிவிருத்திகளில் தான் மிக முக்கியமான பங்கெடுக்கிறது. கிராம அபிவிருத்தி செய்யணும், கிராம வீதிகள் செய்யணும் இடத்துல மிக முக்கிய பங்கெடுக்கிறது. அந்த வகையில் இந்த நீங்கள் சொன்ன சில விடயங்கள் கூட எனக்கு முதல் பேசியவர் குறிப்பிட்ட சில இந்த உணவு சம்பந்தமான ஒரு இது கூட செய்யணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது சாத்தியமாக இருக்குமென்று நினைக்கிறேன். அவர் நாங்கள் அது விரைவிலே அது சாத்தியமாக ஆராய்ந்து அதை செய்யக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மற்றும் இந்த நீங்கள் உங்கள் முன்மாதிரியான இந்த நடைமுறை, அதாவது முதல் பேசியவர்கள் சொன்னார்கள், இதிலே பங்கேற்றியவர்கள் பங்கு பற்றியவர்கள் மிக திறமையான நேர்மையானவர்களாக இருந்தபடியே தான் இவ்வாறு வந்தது. எந்த ஒரு அமைப்பும் ஒரு மக்களுடைய நன்மதிப்பை பெற்றதாக இருக்க வேண்டுமா இருந்தால் அதனுடைய முதல் மிக முக்கியமாக நம்பிக்கைக்குரியதாக இருக்கணும். நம்பிக்கைக்குரியதாக இருக்க வேண்டும் என்றால் அது எல்லாவற்றையும் ஒரு வெளிப்படை திறமையோடு கையாளுகின்ற ஒரு நிறுவனமாக இருக்கும். எந்த செயற்பாடுகள் நிதி முதல் கொண்டு எல்லா செயற்பாடுகளும் ஒரு வெளிப்படை திறமையோடு நடைபெறுகின்ற ஒரு செயற்பாடாக இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் மக்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள். மக்கள் நம்பிக்கை வைக்கின்ற பொழுதுதான் அவருடைய பங்களிப்பு நிச்சயமாக இருக்கும். அந்த வகையிலே இந்த சந்தை, கோவில் சந்தை மிக சிறந்த முறையிலே கட்டி முடிக்கப்படுகிறது. அது உங்கள் பொதுமக்களாக உங்கள் அனைவருக்கும் நமது பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு நமது செயலாளர் அவர்களுக்கும்
அவர் முன்மாதிரியாகத்தான் எங்களுடைய வட மாகாணத்திலே முன்மாதிரியாகத்தான் அந்த வரி மீள அந்த வரியை மீளமைச்சு செய்ததும் அவர்தான் எங்களுடைய வடமாநிலத்தில் இருக்கிற பிரதேசங்களில் முதலாவதாக செய்யப்பட்டது. சில பிரிவுகளில் அந்த வகையில் இவ்வாறான முன்னும் அந்த சில நடவடிக்கைகளை தாங்களாகவே உணர்ந்து தாங்களாகவே செயற்படுத்தி செய்வது என்பது அந்த தலைமைத்துவம் சிறந்த தலைமைத்துவத்துக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் செயலாளரையும் அவருடைய பணிகளையும் வாழ்த்துவதுடன் இது சிறப்பாக இயங்குவதற்கு உழைத்த அனைத்து மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.